ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் பொண்ணு. நான் பிரியா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, சண்டே லாங் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு லாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். என்ன பிரச்சனைனா சொல்கிறேங்க, ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து அதிகமாக வீடியோ வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஏன்னா அது வந்து சரி ஓகே இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு முடிச்ச வரைக்கும் என்ன அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே ஏன்னா புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ புரட்டாசி அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் எப்பயுமே புரட்டாசி பிடிப்பாங்க. அப்படியே பிடிக்கலினாலும் நான் வந்து தனியாக பிடிப்பேன். வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு, அப்போது காரமடை ரங்கநாதர் எங்களுடைய குலதெய்வமா, ஸோ அங்கே போயிட்டு வந்து நாங்கள் வருவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சரி ஓகே, குழந்த பிறந்து ப்ரெக்னென்ட் டைம்லேயும் என்னால் புரட்டாசி பிடிக்க முடியல. நான் லாஸ்ட் மந்த்து அப்போ வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதனால் நான் அப்பவும் சாப்பிட்டேன். குழந்தை பிறந்து ஃபீட் பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி எதுவுமே இந்த புரட்டாசி பிடிக்கிறது எதுவுமே பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சுத்தமாகவே புரட்டாசி பிடிக்கல. கல்யாணமான புதுசில் வந்து பண்ணுது. இந்த வருஷம் வந்து சரி ஓகே, இந்த வருஷம் கம்பல்சரி நான் வந்து புரட்டாசி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து பிடிச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டில் யாருமே பிடிக்கல. அதாங்க நான் சொல்கிறேன்ல, நான் கொஞ்சம் பெருமாளை வந்து அதிகமாக கும்பிடுவேன். ஏன்னா எங்களுக்கு குலதெய்வம் அது, அப்பாவோட குலதெய்வம். ஸோ அதனால் சரி ஓகே, நான் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போன வாரமும் எதுவும் சாப்பிடல. போன வாரம் பார்த்திங்கன்னா காளான் கிரேவி செஞ்சு சாப்பிட்டேன். இந்த வாரமும் ஏதாவது காளான் இல்லை காலிஃப்ளவர் இல்லை மீன் மேக்கர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான டேவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ காலையில் எந்திரிச்சிட்டோம். காலையில் வந்து 7 o'clock எந்திரிச்சிட்டு தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கும். என்னென்னா அப்போ தான் எங்களுக்கு தண்ணி வரும். நல்ல தண்ணி வந்ததுமே பிடிச்சதுக்கப்புறம் துணி ஊற போட்டுருவேன். வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்துருவேன். காலையில் எனக்கு ஒரு அது ஏன்னு தெரியல, மார்னிங் 6 நினைக்கிறேன். மார்னிங் வந்து ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் அந்த பாலை குடிச்சிட்டு ஃபோனை வந்து பார்த்துட்டு என்னென்ன ரீல்ஸ் வந்திருக்கு, என்னென்ன வீடியோ வந்திருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு லேசி மார்னிங்காக இருக்கலாம் மேபி. அதுதான் எனக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு 8:30 இல்லை 9 o'clock தான் நான் எந்திரிச்சு ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்பேன். பாப்பா ஒரு வேளை வந்து நான் பால்வாடிக்கு அனுப்பணும் அப்படின்னா மட்டும் ஒரு 8:30க்குள்ளே நான் எந்திரிச்சுக்குவேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி பார்த்திங்கன்னா 9 o'clock தான் எந்திரிக்கிறதே. 9 o'clock தான் எந்திரிச்சதுமே படப்படன்னு எனக்கு மார்னிங் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நேற்று வந்து சப்பாத்தி இருந்ததுனால நேற்று நைட்டு சப்பாத்தி செஞ்சுருந்தோம். ஸோ சப்பாத்தி வந்து செஞ்சதுனால அதை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தியில் வந்து பால் ஊற்றி சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் சாப்பிட்டது. இப்போ வந்து பாப்பா சப்பாத்தி வேண்டான்னு சொன்னால் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே சர்க்கரை போட்டு தரட்டுமா சாமி அப்படின்னு கேட்டேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னான். பட் இருந்தாலும் நம்ம அதில் பால் ஊற்றி தரக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா பாப்பா வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாலே குடிக்கிறது இல்லை. ஏன்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பால் சுத்தமாகவே எடுத்துக்கிறதே இல்லை. காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி பால் சுத்தமாகவே எடுத்துக்கிறது இல்லை. நாங்களும் பூஸ்ட் போட்டு கொடுத்த பார்த்துட்டோம், அப்போவும் வந்து குடிக்க மாட்டேங்கிறா. டீ காஃபி எல்லாம் வேண்டாம், அவள் பால் குடிக்கலைனாலும் பரவாயில்ல, டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் குறியாக இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நல்லா பிச்சு போட்டு அதில் வந்து பால் ஊற்றி சர்க்கரை போட்டு இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், பட் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம் சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டா. இன்னும் ரெடி ஆகலை. காலையிலேருந்து இப்படியே தான் உட்காந்துட்ருக்கா. முகங்கழுவு சாமி அப்படின்னா எதுவுமே பண்ணல. ஜோமா இங்கே பாரு, இந்தாம்மா சர்க்கரை சப்பாத்தி இங்கே பாரு சாமி. ஜோதினி ஓ விழுந்துருவ சாமி, வா குட் கேர்ல்ல நீ. எம்மி இங்கே வா எம்மி இந்த அந்தாடி எம்மியே அழிமடக்கூடாது. ஓகே போ. என்னன்னா இங்கே பாருங்கள், காலையில் எந்திரிச்சா உடனே வந்து இங்கே உட்காந்துக்கணும். ஒன்று மீஷா அந்த பியர் அது வந்து போடணும். இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி 90s கிட்டோட கிட்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நான் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 நாளாக வந்து இந்த இதில் வந்து தம்ப்நெயிலில் வந்ததுனால அம்மா இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நேற்றுலேருந்து பார்க்க ஆரம்பித்தா இன்றைக்கும் அதே தான். அம்மா இதை போடுங்கன்னு சொல்லிட்டு இதை தான் பார்த்துட்ருக்கா. காலையில் எந்திரிச்சு இவளுக்கு வந்து டிவி போட்டுடணும், ஒரு 1/2 hour போட்டுடணும். போட்டால் தான் அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள்.
அவள் ஃப்ரீயாக இருக்கிறது தாண்டி என்ன கொஞ்சம் வந்து வேலை செய்ய விடுவா. அதனால வந்து அவளுக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே போட்டு விட்டுருவேன். ஸோ அவள் பார்த்துட்ருக்கட்டும். ஃபஸ்ட் நான் அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுறேன். டைம் பாருங்கள் 10:20. சாப்பிடல. ஆள் வளர வர நிறையா சாப்பிட்ணும் தெரியுமா? இப்போது ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சண்டே வந்து செம்மையாக போர் அடிக்கும், வேலை செய்யணுமா அப்படின்னு தோணுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்லேயே தான் எல்லா நாளுமே இருக்கும். ஆனாலும் அந்த சண்டே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி சோம்பேறித்தனம். ஐயோ காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், நான்வெஜ் செய்யணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனம். இந்த மாதிரி யாருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோம்பேறித்தனம் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா நாளும் மாதிரி தான் இந்த நாளும். எங்கள் அத்தை இருந்தாங்கன்னா எங்கள் அத்தை காலையிலேயே செஞ்சுருவாங்க. பட் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அத்தை வந்து போயிட்டாங்க. இல்லைன்னா காலையில் மேக்ஸிமம் வந்து அத்தை எந்திரிச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு எனக்கு அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் மார்னிங் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதாவது செய்வேன். ஏதாவது பொங்கல் இல்லை ரவை ஏதாவது ஒரு மாதிரி செய்வோம். இன்றைக்கி வந்து அவங்க யாருமே இல்லை. ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் அப்படிங்கிறதுனால நேற்று ஒரு 4 சப்பாத்தி இருந்தது. சரி ஓகே போதும், எதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா மதியம் வந்து ஒரு 2 வேலை இருக்குது. அதனால் அதே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து துணியை வந்து போட்டிருக்கேன். இந்த 2 பெட்ஷீட் துவைக்கணும். ஒரு செட்டு துவைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு செட்டு வந்து போட்டிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:15 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து இரு காட்டுறேன், நான் காட்டுறேன். ஸோ இந்த டைமில் வந்து அத்தை வந்து ஏதாவது செய்யறதா இருந்தால் செய்யறதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி நான் தான் செய்கிறேன். பட் நான்வெஜ் வந்து அத்தை செஞ்சுருவாங்க. ஸோ ஜோ பாப்பாவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்தே அவளுக்கு வந்து அந்த வெங்காயம் உரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வருது. எதனாலன்னு தெரியல, பட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உரிக்கிறதுனால நானும் வந்து அவளுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த மூக்கு கிள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த வெங்காயத்தில் வந்து இந்த மேலேயும் கீழேயும் அரிஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா பாப்பா வந்து உரிச்சிருவா. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி இந்த முன்னாடியும் பின்னாடியும் இப்படி வந்து எடுத்து கொடுத்துட்டா வீடியோ காட்டலாம். இந்தம்மா பரவாயில்ல, அதுவே உரிக்கிறியா? இங்கே பாருங்க உரிச்சிட்ருக்கா. இது உரிக்கிறியா? பொய் எங்க சொல்ற? நீ நிஜமாவே உரிச்சிட்டு தானே இருக்க. எப்ப சொன்ன? எப்பதான் சொன்ன? ஆமா சரி உரிச்சு காட்டு. எப்படி உரிக்கணும் உரிச்சு காட்டு. படப்படன்னு உரிச்சு காட்டு. உரிச்சாச்சு. இந்த மாதிரி தாங்க அந்த மூக்கை வந்து கிள்ளி கொடுத்தா எல்லாமே தான். ஸோ நான் வந்து ஒரு 10 வெங்காயம் உரிக்கிறேன் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து அவள் கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயமாக அது உரிச்சிட்றான். அந்த வெங்காயம் உரிக்கிறதுல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. அப்படிங்கிறதுனால சரி குழந்தைங்களுக்கு வந்து வேலை சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த வேலை செய்வா, கூட்டுற வேலையெல்லாம் செய்வா. அது வந்து நாங்கள் ஜோ லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி அவள் பண்ணுற வேலைகளை வந்து நம்ம தனியாக காட்டலாம். நிறைய பேர் வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, இன்க்ளூடிங் நானும் நிறைய வந்து வீடியோ பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அவள் பண்ணுறது வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வீடியோ. ஸோ அதுவும் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படின்னா அதில் வந்து நான் காட்டுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வெங்காயம்லாம் உரிச்சு முடிச்சுட்டு காளான் பிரியாணிக்கும் சரி நான்வெஜ் ஏதாவது அத்தை பண்ணுறாங்களான்னு தெரியல, இன்னும் ஒரு கிரேவி பண்ணுவாங்களே, அதனால் அதுக்கு எடுத்து வச்சிட்டேன்னா மேலே முடிஞ்சுது. ஸோ துணி துவைச்சிட்ருக்க ஒரு சைடில் இது எல்லாமே முடிச்சிட்டேன்னா ஒரு 12:30க்கு தாளித்து விட்டேன்னா எல்லாமே ஆயிரும். ஏன்னா அது பிரியாணி அரிசி தான் இல்லைங்களா, பிரியாணி அரிசி தான். அது வந்து இப்போ ஊற வைக்க தேவையில்லை. எல்லாமே எடுத்து வச்சுட்டா கரெக்டாக ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாவே போதும், நல்லாயிருக்கும். கொட்டி போட்டு வைப்பாங்களா? இல்லை அம்மா டீ குடிக்கிறேன். அம்மா வந்து டீ
டீ யார் வச்சு கொடுத்தா? பாட்டி வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? சோறு வைக்கணும். ஆமா. எங்க பேய் வரும்? எங்க போய் சொல்ற? இப்போ ஃபைனலி வந்து புரட்டாசி மாதத்துக்கு காளான் பிரியாணி இன்றைக்கி வந்து நான் அதை செஞ்சுருந்தேன். வீட்டில் வந்து இன்னும் அவங்களுக்கு எதுவும் செய்யலை, இன்றைக்கி கடை இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் செய்யலை. சரி ஓகே, எல்லாத்துக்குமே வந்து காளான் பிரியாணி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 கிளாஸ் போட்டு எல்லாத்துக்குமே செஞ்சுட்டோம். சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் வேணால் நான்வெஜ் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் செஞ்சுட்டோம். ஸோ பாப்பா கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் வரலாம். ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. அது எப்பயுமே சண்டே அப்படின்னாலே சரிப்பா போகலாம். ஸோ எப்போவுமே சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்து குளியலுக்கு ஒரு லீவ் விட்டுடலாம் அப்படின்னு தோணும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, நம்ம ஏன் இன்றைக்கி லீவ் விடக்கூடாது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் வாரம் தோணும். பட் இருந்தாலும் நான் ஈவினிங்குள்ளேயே அது ஏதாவது ஒன்று சரி பரவாயில்ல, அது ஒரு டயர்ட் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து ஃபைனலாக குளிச்சாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நைட் டின்னர் ப்ரிஃபர் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் வந்து பாப்பா வந்து விளையாட விடுவோம். வெளியே வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விடுவோம். ஏன்னா காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தேன். எப்பயுமே வந்து இங்கே மேற்கு வாசலுங்களா எங்களோடது. ஸோ நல்லா வந்து வெயில் அடிக்கும். முன்னாடியும் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அதாவது முன்னாடி வந்து ஒரு பில்டிங் இருந்தாவோ இல்லை மரம் இருந்தாவோ நமக்கு வந்து வெயில் அடிக்காது. பட் இங்கே வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஏன்னா முன்னாடி எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஃபுல்லாக வெயில் வரும். ஸோ இப்போ வரைக்குமே வெயில் இருந்ததுங்க. அதாவது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வெயில் இருந்தது. இப்போ தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6:30 வரைக்கும் வெளியே வந்து எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் நேரம் பாப்பாவை விளையாட வச்சுட்டு அப்புறம் தான் வந்து அவளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து பாப்பாவை வெளியே கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கணும். ஸோ விளையாடிட்டு வந்துட்டு நம்ம ஈவினிங் வந்து என்ன டின்னர் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். எனக்கு வந்து தோசை அப்புறம் கடலை சட்னி நான் செஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து தனியாக கொஞ்சமாக நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ சண்டே இப்படி தான் போச்சு. புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அது வந்து எல்லா நாளும் மாதிரி தான். ஸோ அதுதான் எனக்கும் அப்படியாச்சு. அவ்வளோதான், இந்த வாரம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால என்னால் வந்து அப்போவே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ வீடியோ லாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.